இருதயம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்படுவோமே, ஆனால் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் பரிசுத்தம் உள்ளதாய் இருக்கும். இருதயத்தின் நிறைவுதான் வாய் பேசும் என்று வசனம் சொல்லுகிறது. நாம் இருதயம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம் மாற்றப்படும் போது தேவனுடைய ராஜ்யத்தில் போய் நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த காலை வேளையிலும் கூட நல்ல வார்த்தைகள் தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று நல்ல ஒரு வார்த்தை தந்தீங்கப்பா. மனுஷன் முகத்தை பார்த்து கொண்டு அநேக அவதூறு வார்த்தைகள் கேட்டு அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டு வெட்கப்பட்டு தலை குனிந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஆனால் நீர் இருதயத்தை பார்த்து எங்களை அழைத்து மார்போடு சேர்த்து கொண்டு எங்களை அரவணைத்து கொண்டு வைத்திருக்கிற நல்ல தகப்பனுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நீர் எங்களை வழி நடத்தி வந்த மேலான கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இனியும் நீர் எங்களை தாங்கி தப்புவித்து எங்கள் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய